என்னாச்சுண்ணே? நாய் நக்கின மாங்காவை சாப்பிட்டுட்டேன். இல்லை நான் தான் அப்பயே சொன்னேன்ல அது சாப்பிடாதுன்னு சொல்லி. எப்ப சொன்னீங்க? வாய் வச்சதுக்கு அப்புறம் அந்த நாய் வந்து வெறி நாய் இங்கே பாருங்க, அது வாயிலேருந்து அப்படியே ஊத்துது. அதனால தான் நானே அதை சாப்பிடல. நீங்க வந்த ஊத்துறப்ப என் வாயில ஊத்துது. அதனால தான் அது வந்து இப்படி இது தெரியுது. மெடிக்கல் உண்மையிலே ஒரு வேளை டேப்லெட் வாங்கி போடும். டேப்லெட் இல்லைங்க, நக்குனது தானே. ஐயோ ஏங்க நக்குனது தானேங்க. நாய் நக்குனது தானங்க. இதுல கடிச்சா தின்னுச்சு அண்ணே. அதை ஃபீல் பண்ணாதீங்க எப்படிங்கண்ணே. நீங்க மைண்ட்ல எதிக்காதீங்க. விஷம் ஏறிச்சு உடம்புல. 20 வாட்டர் பாட்டில் போச்சு. உங்களுக்கு உயிரை விட இந்த வாட்டர் பாட்டில் தான் வந்தோன பிராங்க் பண்ணு சொல்லிட்டு அது வீடியோ எடுக்கணும்ன்றதுக்கு. மெடிக்கல் போய் ஆமாங்க சும்மா சொன்னேன். 5 ரூபாய் டேப்லெட் இருக்கு. நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஈஸியா செக் பண்ணிட்டு படுத்துட்டு வந்தா கூட நம்ம பிராங்க் பண்றாங்க. செக் பண்ணிட்டு வந்தோம். ஒரு டேப்லெட் 5 ரூபாயில இருக்கு. அது எங்கனாலும் போயிட்டு வந்து அது போட்டு நம்ம உடம்புல இருந்து கிருமி அவுட் ஆயிடும். மோஷன் வரையா யூரின் வரையா அது வாங்கி போட்டுறேன். வாங்கி அது வெறி நாய் இல்ல. நீ சாதா நாய் இருந்தாலும் சரியாயிடும். இல்லங்க நீ சாதா நாய் கடிச்சா பரவாயில்ல. அது நான் எய்ட்ஸ் உள்ளவங்கிட்ட போயிட்டு வந்தா கூட சரியாயிடும். நாய் நாக போட்டு நக்குது அது. ஐயோ நீங்க அதை சொல்லாதீங்க. நீங்க அதை சொன்னாதான் எனக்கு இன்னும் பிராங்க் பண்ணாங்க. ஒண்ணு நாங்களே அதை வச்சிருக்கோம்ல. அதை ஏன் சொல்றீங்க நீங்க? இன்னும் சத்தியம் அவங்க கேட்டுக்கல. சும்மா ஏன் சொன்னா அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு. சரி விடுங்க. அது என்ன எதுவும் ஆகாது. பிரியாணி வாங்கி தருவீங்க. நாய்க்கு விஷத்துக்கு நான் அவ்வளவுதான் போயிடுவேன். பரவாயில்ல நாளைக்கு பால் தெளிச்சிடலாம் விடு. என் புள்ள பொண்டாட்டிலாம் நடுத்தல. ஏங்க காலையில தானே சொன்னீங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லி. அது வேணான்னா அது நான் உயிரோட இருந்துட்டு பாத்துட்டு இருக்கணும். அப்ப செத்துட்டா என்ன பண்றது? சரி விடுங்க. நான் பார்த்தேன் அந்த கருமத்தை. அதனால நான் ஓரமா தூக்கி போட்டேன். திங்க கூடாதுன்னு. நீங்க வந்த உடனே தூக்கி போட்டு கடக்குன்னு கடிக்கிறீங்க. பாத்துட்டோம் திரும்ப அங்க நேரம் வந்து